ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பொதுவாக நம்முடைய இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதி உங்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டு அனைவரும் வரவேற்றிடக்கூடிய நிலையில் இந்த பகுதி போய்கொண்டிருக்கிறது. சரியாகவே இருப்பதாக நீங்கள் சொல்றீங்க. இப்ப ஒரே ஒரு தகவல் தெளிவா உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த கிரகங்களை மையமாக வைத்துத்தான் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்காகவும் பேசல. ஒவ்வொரு ஜாதகத்திலும் சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் மாறுகின்ற போது பொது பலனில் நாம் கூறுகின்ற பலன்கள் கொஞ்சம் மாறுபாடாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க எடுத்த உடனே சில விஷயம் கேட்கறீங்க, எனக்கு இது நடக்குமா, இது போகுமா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் கிரக பார்வைகள் என்று ஒன்று இருக்கு. அது பார்வை வேணும். ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தோஷங்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தடைகள் ஏற்படலாம். என்னதான் நமக்கு யோகமான பலன்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வழங்கினாலும் நம்முடைய ஜாதகத்தில் நெருக்கடியான தோஷங்கள் இருக்கின்ற போது அந்த பலன்கள் நமக்கு கிடைக்காமல் போகும். கைக்கு வந்தது கிட்ட வாய்க்கு வராத அளவுக்கு மாறிவிடும். இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நாம் சொல்வது எல்லாமே நீங்க மேலும் மேலும் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். நேராக நீங்களும் பல ஜோதிடரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நம்முடைய விஷயம் என்னன்னா, இது சவாலாகத்தான் எப்படி எடுத்துக்குவேன். இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்காம தடைப்பட்டு இருக்கிறது என்றால் நீங்கள் அடைப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நல்ல ஜாதகரை போய் பாருங்க, ஜோதிடரை போய் பாருங்க. உங்க ஜாதகத்தை கொண்டு போயிட்டு அப்புறம் என்கிட்டே வரணும்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நல்ல ஜோதிடரை போய் பாருங்க. அதுல என்ன தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன திசாபூத்தி நடக்குது, எது திதிசூனிய ராசியாக இருக்கிறது, உங்களுடைய கரணம் என்ன, எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மேம்போக்காக பார்க்கின்ற போது நமக்கு எந்த விதமான நற்பலன்களும் கிடைக்காமல் போய்விடும். நாம என்னதான் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஜோதிடர் சொன்னாரு, ஒண்ணும் நடக்கல. சரி, நடக்காத அளவிற்கு உங்க ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் இல்ல, தடை இருக்கணும் இல்ல. தடை இருந்தால் தான் நடக்காம இருக்கும். அந்த தடை என்ன என்பதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கங்க. இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதிக்குள் செல்வோம். இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 8ஆம் தேதி வரை, சனிக்கிழமை வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு. மேஷ ராசினருக்கு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு 3 மணி வரை ஒரு சந்தோஷமான, எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய அளவிற்கு கையில் பணப்புழக்கிற சந்தோஷம் இருக்கும். பெரிய மனிதரை பார்ப்பீங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேலாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெளியூர் பயணமும் அலைச்சலும் வரவை விட செலவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம், புதிய முதலீடுகள் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும், எல்லாமே நன்மையாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் லேசாக ஒரு குழப்பம், பயம், நெருக்கடி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு எந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வேலையில் உறுதியுடன் இருந்து எடுத்து முடித்து விட்டால் அதில் உங்களுக்கு ஆதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். என்றைக்கு? புதன்கிழமை வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கையில் பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே சந்திரனுடைய சஞ்சாரம் காட்டுகிறது. மணக்காரர்கள் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, 2 பெரிய கிரகங்கள். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். அது உங்களுக்கு மிக மிக நன்மையான ஒரு பலன்களை கொடுத்து விரய செலவுகள் குறையும், நோய் நொடிகளை கட்டுப்படுத்தும், அலைச்சல்களை கட்டுப்படுத்தும். இது ஒரு சூழ்நிலை இருக்கு. 4ஆம் இட குருவுடைய சஞ்சாரம் கூட பாத்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும். ஆனா அந்த குரு இப்ப அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். குருவுடைய பார்வைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்த வாரத்தில்
ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி குரு உதயமாகிறார். குரு பார்வை உங்களுக்கு சுபிட்சத்தை உண்டாக்க போகிறது. அடுத்து ஒரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையை சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர் ராகு பகவான் தான். அப்ப ராகு பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான அளவிற்கு கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், அடுத்த நொடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செலவிற்கேற்ற பணம் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் தொழிலில் லாபம் காண முடியும் என்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. கேது 5ஆம் இடத்துல பிள்ளைகள் பற்றிய கவலை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் பற்றிய கவலை இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு மனக்குழப்பம் இருக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல, செவ்வாய் 3ஆம் இடத்துல. ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது நீங்கள் எந்த முயற்சிகளை எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியம், வேகம், வீரியம், பராக்கிரமம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்களிடம் ஏற்படும். இப்ப செவ்வாயின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சூரியன் 4ஆம் இடத்துல உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தை இந்த வாரத்தில் உங்களால் காண முடியும். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகுது. பொதுவா எல்லா நேரத்திலும் குழப்பத்திற்கு மட்டும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஒரு வேலையில கையில் எடுத்துட்டா அந்த வேலையை முடிப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ, எந்த மார்க்கங்கள் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சாவே போதும். இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி என்பது உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற வேலை நடக்கும். உங்களுடைய குழப்பத்தின் காரணமாக அதில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை வியாபாரம் தொழில் நல்லாவே போகும், தடைகள்லாம் இருக்காது. குடும்பத்துல நிம்மதி இருக்கும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மைகளை காண முடியும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பண வரவு இருக்கும், பெரியவருடைய ஆதரவு இருக்கும், புரியுதுங்களா? குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். நன்மைகளை எல்லாம் காணக்கூடிய நிலை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரை இருக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்களும் வெளியூர் பயணம் ஏற்படவும் கையிருப்பு கரையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ கையில பணம் இருந்தா கடன் கொடுப்பீங்க, கடனை அடைப்பதற்காக, இல்ல புதிய பொருட்களை வாங்கலாம், புரியுங்களா? உங்களுடைய ஆடம்பரத்தை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக செலவுகள் செய்யலாம். இப்படி நிறைய விஷயங்கள் செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் விருப்பங்கள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த வாரம் பொதுவாகவே வரவிற்கு நிறையவே வழிகள் இருக்கிறது. செலவுகளை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளவும் பழைய கடன்களை அடைப்பதற்கும் கையிருப்பு கரைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, லாபசாலி இப்ப வக்கரமாயிருக்காரு. அப்போ கடந்த வாரத்தில் இருந்த ஒரு நல்ல நிலை, ஒரு ஆரோக்கியமான நிலை, வேலையில பாத்தீங்கன்னா இப்போ தெளிவா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பெரிய பயங்கள் கிடையாது, சங்கடம் கிடையாது. ஆனா இப்ப சனி வக்கரமாகின்ற போது என்ன ஆகுன்னா, அது லேசா பின்னடைவு. அது ஏன் லேசா பின்னடைவுன்னா, ஒரு சனி பகவான் வக்கிரம் அடைகின்ற போது ஒரு பின்னோக்கி செல்கின்ற வேறு ஒரு ராசிக்குள், முன்பிருந்த ராசிக்குள் செல்கின்ற நிலை உண்டு. ஆனா இப்ப சனி வக்கிரம் அடைந்த அதே ராசிக்குள்ளதான் சஞ்சரிக்கிறார், மீனத்துக்குள்ளதான், கும்பத்துக்கு பின்னாடி நோக்கி போகல. அப்ப கும்பத்துக்குள்ளதான் சனி இருக்காரு. பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் குரு அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குரு உதயமாக போகிறார். குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு பலன்களை கொடுத்திட இருக்கிறது அடுத்த வாரம் முதல். இப்ப குரு அஸ்தமனமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய சஞ்சாரம், ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு, அவருடைய சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. பொதுவாக 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது கையிருப்பு உயர ஆரம்பிக்கும், பொருளாதார நிலை உயரும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும், பிள்ளைகள் பற்றி கவலைகள் நீங்கும், பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும், கையில பணம் புரளும் சொல்லுவாங்க.
5ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது ஒரு ஆரோக்கியமான நிலை, செல்வாக்கான நிலை எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சூரியன், ஆத்மகாரகன் சூரியன், அவர் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான நிலை. இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கிரம் அடைந்திருந்தாலும் ராஜ கிரகமான சூரியன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் என்பது இல்லாமல் போகும். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு நிலைமை உங்களுக்கு மாறும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும், மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். அப்ப சூரியன் உங்களை இந்த வாரத்தில் பாதுகாத்திட இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். முடிந்தவரையில் குடும்பத்தினரை அனுசரிச்சுட்டு போயிடுங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் கையில பணம் வச்சுக்கீங்க. வந்த காசை உடனே செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு கொஞ்சம் பணத்தை வச்சுக்கீங்க. கொஞ்சம் நிதானமாக செலவு பண்ணுங்க. நிதானமாக வார்த்தைகளை விடுங்க. அவசரப்பட்ட வார்த்தைகளை விட வேண்டாம். குடும்பத்தினர் ஆலோசனை என்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். உங்களுடைய தன குடும்பாதிபதி 3ஆம் இடத்துல. கொஞ்சம் புத்திசாலித்தனம் என்பது இந்த நேரத்துல கொஞ்சம் இல்லாம போயிடும். அப்ப கொஞ்சம் கவனமா நாளைக்கு என்ன நடக்கும், என்ன செய்யலாம், இப்ப கையில் நமக்கு என்ன இருக்கணும், எல்லாவற்றையும் யோசனை பண்ணி இந்த வாரத்தை கடத்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மிதுன ராசி நண்பர்களே, எல்லாவற்றிலும் நிதானம். இந்த வேலையை கையில் எடுத்தா இதோடைய பின்விளைவு என்னவாகும்? எல்லாம் தெரிஞ்ச ஒரு ராசினர் யாருன்னா மிதுன ராசினர் தான். இப்ப யோசிக்காம எந்த வேலையும் கையில் எடுக்க மாட்டீங்க. யோசித்து எடுத்தாலும் சில வேலைகளை மற்றவரிடம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த வேலையில் என்ன நடக்கும் என்பது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனா எல்லா வேலையும் நீங்களே கவனிக்க முடியாது இல்லைங்களா? என்ன பண்ணுவீங்கன்னா, தம்பி இந்த வேலையை நீங்க பாருங்க, அண்ணா இந்த வேலையை நீங்க பாருங்க, அப்பா இந்த வேலையை நீங்க பாருங்க, இப்படி வேலையை பிரிச்சு கொடுத்துருவீங்க. அந்த வேலையில தப்பு கூட நடக்கலாம், காசு விரயமாகலாம், அதுவும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வேலை நடக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். எல்லாவற்றையும் நம்மால் கவனிக்க முடியாது, நம்முடைய வேலைகள் நடந்தாக வேண்டும். இப்ப சரியான புத்திசாலித்தனம் என்பது யாருக்கு இருக்குன்னா மிதுன ராசினருக்கு இருக்கு. எல்லா பொதுவான பலன் இது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும்? கடந்த வாரத்தில் இருந்த நெருக்கடிகள் இந்த வாரத்தில் இல்லாமல் போகும். கையில பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை பாத்தீங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாடு, பெரிய மனிதனை சந்திப்பது, ஆலயங்களுக்கு சென்று வருவது போன்ற வேலைகளை எல்லாம் கையில வச்சிருப்பீங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் கூட இருக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை செய்து வருகின்ற தொழிலை எப்படி விரிவு செய்வது, எப்படி முன்னேற்றம் காண்பது, கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இல்ல வேலையாட்கள் சரியாக வேலை செய்யல, இந்த வேலையாட்களை எப்படி மாற்றுவது, இல்லை நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது, எப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்வது, வேலை நேரத்தை எப்படி மாற்றிக்கொள்வது என்ற திட்டமிடுதல் என்பது இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். கையில பணப்பழக்கம் இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை சொல்லிக் கொள்ளாத அளவிற்கு சங்கடங்கள் இல்லாத நிலை இருக்கும். பண வரவு இருக்கும். கையில் பணம் புரளும். புதன்கிழமை, வியாழக்கிழமை பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சந்தோஷமான நிலை இருக்கும். கடைசி 2 நாட்கள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை செலவுகள் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் வெளியூர் பயணம் ஏற்படலாம், அதிகபட்சமாக அலைச்சல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துங்க. பொதுவாக இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் எல்லாம் வேலையில் பிரச்சனையை ஏற்படுத்துவார், நெருக்கடிக்கு ஆளாக்குவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மெமோ வாங்க வேண்டிய நிலை கூட வந்துடும். இப்போ சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அந்த நிலை என்பது இப்பொழுது உங்களுக்கு கிடையாது. வேலையில சரியா இருங்க, அது போதும், எந்த பிரச்சனையும் வராது. இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்துல குரு, அவர் இந்த வாரம் முழுவதுமே அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அப்போ அவரால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் வழங்க முடியாது, சனியாலும் கெடுதல்களை செய்ய முடியாது. அப்ப 2 அப்படி பேலன்ஸ் ஆகி போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு 9ஆம் இடத்துல. பொதுவா தெய்வ அருள் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த ராகு கேது பயிற்சி வரையில் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். இப்ப தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் என்பதெல்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதற்கு ஏற்றார் போல ராகு 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது தெய்வ அருளும் பெரியவருடைய துணையும் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான நபர்கள் உங்களை வந்து சேருவார்கள், உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அடுத்து புதன் 2ஆம் இடத்தில் சரியாக சிந்திக்க முடியும் உங்களால். உங்க ராசிநாதன் புதன் வாக்குஸ்தானத்தில் அமர்கிறார். நன்றாக சிந்தனை இருக்கும், நன்றாக பேச்சு இருக்கும். பேச்சினால் மற்றவர்களை வீழ்த்திடக்கூடிய, மற்றவர்களை ஈர்த்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். சூரியனும் 2ஆம் இடத்துல. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நளினமாக பேசுகின்றவர்கள், மறுபக்கம் சூரியன் அங்கே சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் கோபத்தையும் வெளிக்காட்ட வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், குடும்பத்தினரை முதலில் அனுசரிச்சுட்டு போயிடுங்க. எந்த ஒன்றாக இருந்தாலும், உங்களுடைய ரகசியங்களாக இருந்தாலும், அது குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடம் ஒளிவும் மறைவு இல்லாமல் சொல்லி வைப்பதன் வழியாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மை உண்டாகும். எதை நீங்களே மறைச்சு வச்சுட்டு இருக்காதீங்க. நாளைக்கு நமக்கு பிறகு நம்முடைய ரகசியம் ஒருவருக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை முறை என்பது சரியாக இருக்கும். அப்ப சொல்ல வேண்டியவர்களிடம் ரகசியங்களை சொல்லி வையுங்கள். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள்ள இயல்பாகவே வேகம் இருக்கும், அதிவேகம் இருக்கும். எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முடிப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமான வாரம். கடகராசி நண்பர்களே, பொதுவா கடகராசினா நீர் ராசி, புரியுதுங்களா? கடல் கடந்து சென்று ஆதாயம் திரட்டிடக்கூடியவர்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் ஒன்று இருக்கு. எல்லோருக்கும் வழி நடத்தக்கூடிய சக்தி என்பது ஒண்ணு இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது முன்னால் நிற்பவர்களாக கடகராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. மிகப்பெரிய பலகீனம் என்று ஒன்று கடகராசினருக்கு இருக்கிறது என்றால் அந்த பலகீனம் என்னன்னா, சாதாரண ஒரு மனிதர் பொய் வேடம் போட்டால் கூட அந்த வேடத்தில் நீங்கள் நம்பி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள், ஏமாந்து போவீர்கள். இந்த கடகராசியுடைய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். வாழ்க்கை முழுவதுமே ஏமாற்றம். எல்லாமே மற்றவர்களுக்கு இலகுவது என்பது உங்களுக்கு ஏமாற்றத்தில் கொண்டு போய் முடித்துவிடும். ஒரு ஜாதகத்துல 12 ராசிகளில் குறிப்பாக 3 ராசிகள் ஏமாறுகின்ற ராசிகள் என்று பெயரெடுத்த ராசிகள் இருக்கிறது. அதுல அதிகபட்சமாக ஏமாற்றத்தை சந்தித்திடக்கூடிய ஒரு ராசின்னா அது கடகராசி மட்டும்தான். ஜாதக விதி அப்படித்தான் சொல்லுது. சாதாரண ஒரு மனிதன் ஒரு பொய் வேடம் போட்டு உங்கள் முன்னால் நின்றால் கூட அந்த வேடத்தை நம்பி உங்களை நீங்கள் எல்லாவற்றிலும் இழந்து விடுவீர்கள். பணம், பொன், பொருள், புகழ் அனைத்தையும் இழந்து விடுவீங்க. அப்போ வேடத்திற்கு மயங்கிட கூடியவர்கள் நீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையை சரியாக நடத்தி கொண்டு உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டாவே சரியாக வாழ்க்கை வெற்றி பெற முடியும். அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சறுக்கல் என்பது வெளியிலிருந்து வருவது கிடையாது, நம்முடைய செயல்பாடுகள். புரியுங்களா? அப்போ உங்களை நீங்கள் எப்படி திடப்படுத்திக் கொள்வது, இது அறிவுரையெல்லாம் கிடையாது. பொதுவாகவே கடகராசியில் பிறந்தால் இந்த நிலை என்பது பொதுவான விதி. புரியுங்களா? அப்போ எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றோம்? இதன் பிறகாவது நீங்கள் மாற வேண்டும், உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒன்மேன் ஆர்மியாக நீங்கள் வாழ வேண்டும். யாரையும் நம்பாமல் எல்லாவற்றையும் விசாரித்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஒரு முடிவிற்கு வர வேண்டும். யாரையும் நம்பாதீங்க, அதான் முதல் தேவை உங்களுக்கு. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போனா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், மதியம் 3 மணி வரைக்கும். புரியுங்களா? அப்போ அந்த 3 மணி வரை கொஞ்சம் நிதானமா வீட்டிலேயே இருங்க. வெளியூர் போக வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம், யாரிடமும் வாக்குவாதங்கள் வேண்டாம். வாக்குவாதம் ஏற்பட வழி இருக்கு, வாக்குவாதங்கள் வேண்டாம். முடிந்தவரை அமைதி என்பது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. ஏன்னா கடைசி கட்டம் அது. பூசத்திற்கு பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை ஆயில்யத்துக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை எச்சரிக்கையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி அன்று மாலை கூட ஒரு ஆலயங்களுக்கு போகலாம், தெய்வ வழிபாட்டில் ஈடுபடலாம். புரியுதுங்களா? எல்லா விதமான நன்மைகளும் இருக்கு. பெரிய மனிதர்களை சந்திக்கலாம், வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். அதன் பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். தொழிலில் உங்களுக்கு ஆதாயமான நிலை இருக்கும்.
புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கையில் பணத்தை பார்க்க முடியும். பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். இப்போ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்திரன், உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ வேலைகள் எல்லாம் சகஜமாக நடந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி, அதை குறிப்பாக சொல்ல வேண்டியது. கடகராசினருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சனி இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்போ வக்கிர சனியினால் பெருமளவில் நன்மைகளை கொடுத்திட முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டம சனி அளவிற்கு கெடுதலும் செய்ய மாட்டார். நன்மையும் கிடையாது, கெடுதலும் கிடையாது. இன்னொரு பக்கம் ஜென்ம ராசிக்குள்ள குரு இருக்காரு. உங்க ராசிக்குள்ள தான் குரு உச்சம் அடைவார். குரு என்ன பண்றாருன்னா அஸ்தமனமாக இருக்கிற இந்த வாரம் முழுவதும். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கின்ற போது குருடைய 5, 7, 9 பார்வைகள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்ப இந்த வாரம் மட்டும் குருடைய பார்வைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு தடைகள் ஏற்பட்டிருக்கு, அஸ்தமனம் அடைந்திருப்பதால். இன்னொரு பக்கம் சுக்கிரன் 3ஆம் இடத்துல, கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, உங்களுக்கு வேண்டிய சந்தோஷம் கிடைக்கும். புதன் ஜென்ம ராசிக்குள்ள வெளியூர் பயணம் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்வீங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல நிலை இருக்கும். அதே நேரத்துல 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். வார்த்தைகளின் மிக மிக நிதானம் தேவை. வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம். உடல் ரீதியாக சில எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புரியுதுங்களா? கொஞ்சம் விரைய செலவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்க பண விவகாரத்துல. மீண்டும் அடுத்து சிம்ம ராசி நண்பர்களே, நிறைய நெருக்கடி, நிறைய போராட்டம். ஆனா எந்த நேரத்திலும் என்ன பிரச்சனை வந்தாலும் யாருக்கும் தலை வணங்காத ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து ஒரு சௌரியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு எப்பொழுதுமே சிம்ம ராசிங்க வர மாட்டீங்க. கோடி ரூபாய் வருகிறது என்றாலும், மிகப்பெரிய பொறுப்போ பதவியோ கிடைக்க போகிறது என்றாலும், தன்மானத்தை விட்டு அந்த இடத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்க. யார் காலையும் விட மாட்டீங்க. சிம்ம ராசிக்காரன் பாத்தீங்கன்னா ஜெகஜாண்டி ஃபிகரா இருப்பான். பெண்களும் அப்படித்தான். ஆனா அவங்களுடைய தோல்வின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்வம் இருக்கு பாருங்க. கர்வம், திமிரு, தான் என்ற ஒரு எண்ணம், அது மட்டும்தான் சிம்ம ராசினருக்கு மைனஸ். இங்க இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா கூட கும்பிடு போறவன், காலில் விடுறவன், இவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். ஆனா நீங்க எப்பவுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காத சிங்கம். நீங்க காட்டுக்கு ஒரு ராஜா சிங்கம்னா நீங்க சிங்கம் மாதிரி தான். அதுதான் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட். அதுதான் எந்த நேரத்திலும் உங்களுடைய செல்வாக்கு என்பது வெளிப்படையானதாக இருக்கும். எவருக்கும் தலை வணங்கவே மாட்டீங்க. கௌரவத்தை பாதுகாப்பீங்க. இதிலெல்லாம் உறுதியாக இருப்பீங்க. சரி, சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ரொம்ப சங்கடப்படுச்சு. இப்போ அந்த அஷ்டம சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு சனி வக்கிரம் அடைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். பழைய பாதிப்புகளிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இது ஒரு பக்கம் என மேலோட்டமா சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். எல்லாவற்றிலும் ஆதாயம் கிடைக்கும். சந்தோஷம் இருக்கும். நட்புகளால் இணக்கமான நிலை இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேலாக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அத கவனத்துல வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும். வாகனத்தில் செல்லுகின்ற போதும், இயந்திர பணியில் இருக்கின்ற போதும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடிக்கு பின்னாடி ஒரு தளர்வு என்பது இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். கையில பணப்புழக்கம் இருக்கும். ஒரு இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தொழில் மீது அக்கறை, உத்தியோகத்தின் மீது அக்கறை, மேலதிகாரியின் ஆதரவு, வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த லாபம்.
அப்ப இந்த வாரத்துல ஒரு 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் அந்த நாட்கள் மட்டும் கவனமா இருங்க போதும். சனியுடைய தொல்லைகள் கிடையாது. மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி யாரு, உங்களுக்கு சுவாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தான அதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பெரிய பலன்களை கொடுத்துடக்கூடிய தைரியக்காரகன், வீரியக்காரகன், ரத்தக்காரகன், யுத்தக்காரன் சொல்லிட்டே போகலாம். அந்த செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு செல்வாக்கு என்பது உங்களுக்கு ஏற்படும். இழந்த செல்வாக்கும் சிலருக்கு திரும்ப கிடைக்கும். தைரியமாக முதல்ல ஒரு விஷயம் தைரியம், தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய, நினைத்ததை அடையக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ உங்களுக்கு சாதகமான நிலையினை உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா உங்க ராசிநாதன் சூரியன், அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில். அப்ப செலவுகளும் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் வெளியூர் பயணமும் காத்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணாலும் அஸ்தமனமாக இருக்க, அதான் பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஜென்ம ராசிக்குள்ள கேதுங்க, இது மட்டும்தான் சின்ன சங்கடம். உங்களுக்கு மனதுல எப்பயும் ஒரு வலி பாரம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய முயற்சி பண்றோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதை யாரும் புரிய வைக்கிறதில்லை. எப்பொழுது ஞான மோட்சக்காரன் கேது ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு நெருக்கடிகள் என்பது அதிகரிக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது நட்பு வட்டத்தால் கூட சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கூட இணக்கமில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப இந்த ராகு கேது பயிற்சி வரை ரொம்ப நிதானமா கவனமாக இருக்க வேண்டும். புதன் 12ஆம் இடத்துல சிலருக்கு சொந்த இடத்தை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏன் விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம்னா, ஒரு முக்கியமான கடன் உங்களை நெருக்கடிக்கு உண்டாக்கணும். அப்ப இதை விற்று அதை அடைப்பது போன்ற நிலை சிலருக்கு ஏற்படும். கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெரிய பயங்கள் இந்த வாரத்தில் கிடையாது. கன்னி ராசி நண்பர்களே, வாழ்க்கையில 2 ராசினருக்குத்தான் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா மிதுன ராசி, அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, மிதுன ராசியுடைய தன்மை வேற, கன்னி ராசினுடைய தன்மை வேற. இந்த சுக்கிரன் இருக்க பாருங்க, கலத்திரக்காரங்க. அந்த கலத்திரக்காரன் தான் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர் தான் 7ஆம் வீட்டு போய் உச்சமாவார். ஆனா இந்த கன்னி ராசிக்குள்ள வருகின்ற போது நீச்சம் அடைஞ்சிடுவார். பல பேர் பாத்தீங்கன்னா விதிகளுக்கு அப்பாற்பட்டு, விதி சரியாக இருந்தால், கர்ம வினைகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் கன்னி ராசினருக்கு எப்பொழுதுமே சங்கடங்கள் இருந்து கொண்டிருக்கும். இந்த சுக்கிரன் நீச்சம் அடையதான் காரணம், வேற எந்த காரணம் கிடையாது. ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான், பாக்கியாதிபதி சுக்கிரன் தான். அவன் நீச்சம் அடைகின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி. சரி, இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஒரு பெரிய நெருக்கடிகள் இருந்து விடுபடக்கூடிய நேரம் இப்பொழுது கன்னி ராசிக்கு வந்திருக்கு. 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பாத்தீங்கன்னா அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். இந்த அஸ்தமனம் என்பது இது 8ஆம் தேதியோட முடியுது. அதற்கு பிறகு குருவுடைய பார்வை, குருவுடைய சஞ்சாரம் கன்னி ராசினுக்கு யோக பலன்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கொடுத்துட இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து நட்புகளை உடைத்து தள்ளி, குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி, கூட்டணியில் பிரச்சனைகளை உண்டாக்கி, எல்லாவற்றையும் அப்படி உடைத்து போட்ட சனி பகவான் இந்த நேரத்தில் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதுவே கன்னிராசினருக்கு பெரிய யோகமான நிலை. புரியுதுங்களா? சரி, இது பொதுவான பலன் பேசிட்டோம். இப்போ இருக்கு, இப்போ சந்திரனுடைய சஞ்சாரம், லாபாதிபதி கன்னிராசிக்கு சந்திரன் தான். அந்த லாபாதிபதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் துணிச்சலாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு எத்தனை பேரை எதிர்த்தாலும் அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தியினை வழங்கிடக்கூடியவராக சந்திரனுடைய சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை சப்தமஸ்தானத்தில் சந்திரன். அப்போ அதுவும் சந்தோஷமான, நிம்மதியான, நட்புகளால் ஆதாயம் காணக்கூடிய, வாழ்க்கை துணையால் நன்மைகளை அடையக்கூடிய,
மனதில் இருந்த சுமைகள் இறங்கிடக்கூடிய, உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நிலையினை எல்லாம் 7ஆம் இடத்து சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு திங்கள் செவ்வாய் யோகமான நாளாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும், வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும், வேலை பார்க்கும் இடத்தில் நிதானமாக செயல்படுவதும், தன்னுடன் பணிபுரிவர்களும் நிதானமாக இணக்கமாக செயல்படுவதும், மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். அது இடம் வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, வேற நாளுக்கு தள்ளி வைங்க. சந்திராஷ்டம நாளன்றில் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஒரு பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும், உங்களுக்கு புதிய வழிகாட்டுதல் கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் 2 நாட்கள் சங்கடமும் 5 நாட்கள் யோகமாக இருக்கின்ற நிலையில், ராகுடைய சஞ்சாரம் தொடர்ந்து கன்னிராசினை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் உன்னை கீழே விட்டுடவே மாட்டேன், நீ தைரியமாக இருந்து கொண்டிரு, உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ராகு பகவான் யோகக்காரகன் போகக்காரகனான ராகு பகவான் 6ஆம் இடமான சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கார். ராகுடைய சஞ்சாரம் என்பது கன்னிராசினருக்கு யோகம். இந்த நேரத்துல எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள 2ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறார், உங்க ராசிக்குள்ள நீச்சம் அடைகிறார். இருந்தாலும் கோச்சார ரீதியாக பலன்களை கொடுத்த வேண்டிய நிலை அவருக்கு இருக்கு. நீச்சம் அடைந்தாலும் நீச்ச சுக்கிரன் தான் பலன் கொடுத்த வேண்டிய நிலை அவருக்கு இருக்கு. அடுத்து புதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் 11ஆம் இடத்துல. அப்போ நிம்மதி, சந்தோஷம், பெருமை, கௌரவம் எல்லாவற்றையும் புதன் கொடுப்பார் ராசிநாதன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் மிக கவனிச்சு பார்க்க வேண்டியது. சூரியனுடைய சஞ்சாரம், இந்த அரசியல்வாதிகள் எதை பார்க்க வேண்டும் என்றால் முதல் குருவை பார்க்கணும், சனியை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது வர வேண்டிய பணம் வர ஆரம்பிக்கும், தடைப்பட்ட செல்வாக்கு மீண்டும் உயர ஆரம்பிக்கும், கிடைக்க வேண்டிய அந்தஸ்து, கௌரவம், புகழ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், கௌரவம் உயரும், மேலதிகாரி ஆதரவு கிடைக்கும். இந்த நிலைகள் சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல ஜீவனஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு செவ்வாய் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் லாபமாகும், வியாபாரம் விருத்தியாகும். உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் கன்னி ராசினருக்கு இருக்கும். சங்கடங்கள் வேண்டாம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவா இந்த துலாம் ராசியில் பிறந்துட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் சப்தம ராசி, 7வது ராசிங்களா, எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. பெரிய ஆசைகள் இருக்கும், நட்பு வட்டம் இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கும், விருப்பமான வாழ்க்கை துணை அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு நிதான போக்கு என்பது உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும். ஒரு வேலையை எடுத்தோம், முடிச்சோம், அடுத்த வழியை பார்த்தோம் என்பது இருக்காது. என்ன காரணம்? உங்க ராசிக்குள்ள மந்தக்காரகனான சனி பகவான் உச்சம் அடைகிறார். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ராஜ கிரகமான சூரியன் நீச்சம் அடைகிறார். இதுவும் ஒரு பிரச்சனை. லாபாதிபதி உங்க ராசிக்குள்ள நீச்சம் அடைகிறார். ஏண்டா துலாம் ராசியில பிறந்தோம்? எப்படி ஒரு பக்கம் நிதானமா போடுதா இருக்கு, வேகமாகவும் செயல்பட முடியல. மறுபக்கம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கனவையும் நிறைவேற்றி கொள்ள முடியல. லாபாதிபதி சூரியன், ஆத்மகாரகம் சூரியன், தந்தையாலும் நன்மைகள் கிடைக்கல, ஆதாயம் இல்லை. வேறு வழியிலேயாவது ஆதாயம் கிடைக்கணும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எல்லாம் சுத்தி சுத்தி நெருக்கடியாக இருக்கு. நம்ம நியாயம் பேசிட்டு இருக்கோம், தர்மம் பேசிட்டு இருக்கோம், இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ராசி துலாம் ராசி. சுக்கிரன் யாரும் அதிர்ஷ்டக்காரன் சொல்லுவோம். அதே நேரத்துல தன்னை பகட்டாக வைத்துக் கொள்வதில் எப்பொழுதுமே கவனமாக இருப்பவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள்.
சுத்தமாக வச்சுக்கணும், பகட்டாக வச்சுக்கணும். எந்த நேரத்திலும் நம்முடைய கஷ்டங்களை வெளியில காட்டிக்க கூடாது. இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் விதி வலியுதுன்னு கிடையாதுங்களா? அந்த வலியுது என்ன பண்ணும்னா மந்தமாக செயல்பட வைக்கும். ஒரு வேலையில ரொம்ப வேகமாலாம் உங்களுக்கு ஈடுபட முடியாது. அது விதி விட்டுரும். இருந்தாலும் என்னன்னா நம்முடைய கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு, திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, கோச்சார பலன்கள்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு மனிதர் பிறந்த ஒரு நாள் முதல், பிறந்த நிமிடம் முதல் கடைசி நிமிடம் வரை வாழ்கின்ற நிலை என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அந்த மனிதர் வாழ்ந்துதான் ஆகணும். எதற்காக இங்கு பிறவி எடுத்திருக்கின்றாரோ அந்த பிறப்பினுடைய தன்மையை, பிறப்பினுடைய விதி பலன்களை முடிச்சுதான் அடுத்த பிறவி போக முடியும். ஒவ்வொரு கடன்களாக கழித்து விட்டு நம்ம அடுத்த பிறவிக்கு போயாகணும். அப்போ நிறைய வேலைகள் கொடுத்திருக்கான் நமக்கு, காலம் இறைவன் கொடுத்திருக்கான், பிறப்பு கொடுத்திருக்கு. அந்த வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த பிறப்பு நாம் எடுத்திருக்கிறோம் துலாம் ராசினர். புரியுதுங்களா? சரி, இந்த நேரத்துல இந்த வாரம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை என்பது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, எதை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அடைவதில் உறுதியாக இருப்பீர்கள். உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனை எல்லாம் முடிவிற்கு வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு ஜெயமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு, வாழ்க்கை துணையின் ஆதரவு, கூட்டு தொழிலில் ஆதாயம், இப்படி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரை உங்களுக்கு யோகமான நாட்கள் தான். அந்த 5 நாட்கள். என்ன கடைசி 2 நாள் இது பின்னமா இருக்குன்னு பாக்குறீங்களா? அதுதான் சந்திராஷ்டமம். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ நிறைய தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர, அது தொடர்ந்து சொன்னதை திரும்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சந்திராஷ்டம நாட்கள் வந்து விட்டாவே வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் ஒரு தடை ஏற்படும். வாகனத்துல போயிட்டே இருப்போம், வாகனம் பஞ்சர் ஆகும். குறிப்பிட்ட நேரத்துக்கு போக டிராபிக் ஜாம் ஆகும், குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாது. மன உளைச்சல் ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள் என்பது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாட்கள். அப்ப அந்த நாட்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், நிதானமாக செயல்படுவது நன்மையை உண்டாகும். அப்போ கடைசி 2 நாட்கள் நிதானம் செயல்படணும். அதே நேரத்துல மற்ற கிரகங்களை பார்க்கணும். சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு பாருங்க, உங்க லாபாதிபதி சூரியன் உங்களுக்கு. ஆனா அவர் தான் நீச்சம் அடைகிறார் இங்க உங்க ராசிக்குள்ள. அந்த சூரியன் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நேரத்தில். அப்ப வேலைக்காக செய்கின்ற முயற்சி, எடுக்கின்ற முயற்சி பலிதமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகார ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிடக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிநாடு போவதற்காக எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரன் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வசதிக்கு குறைவு இருக்காது, தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அதனாலும் ஒரு படிப்பினை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அதையும் கவனத்தில் வச்சுக்கீங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல. அப்போ வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். சந்தோஷமாவே இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. புதன் 10ஆம் இடத்துல. ஒரு புதிய இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அதே நேரத்தில் திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் மீது ஒரு கவலை இருக்கும். குழந்தைகள் இல்லை என்ற கவலை என்பது வேறு, குழந்தைகளை இருத்தி வைத்துக் கொண்டு அவர்களுக்காக வருத்தப்படுவது என்பது வேறு. இந்த பிள்ளையை இப்படி போயிட்டு இருக்கு, இந்த பிள்ளையுடைய போக்கு சரியில்லை, இதை எப்படி சரி பண்ண போறோம், நம்ம இது போற போக்கே சரியில்லையே, நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வச்சிடுமோ, இந்த பயம் எல்லாம் நேரத்தில் இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்துல. உங்க சப்தமாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல. கொஞ்சம் பெரியவுடைய ஆதரவு இருக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம்.
விருச்சிக ராசி நண்பர்களே, எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து வெற்றி அடையக்கூடியவர். அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த விருச்சிக ராசி என்பது நீர் ராசி. நீர் ராசியில கூட பாத்தீங்கன்னா கடல் கிடையாது. நீங்க ஒரு ஆற்று நீர் போல. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல வெள்ளம் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு வறண்டு போயிடும். அப்போ நிரந்தரமா தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறு என்பது எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே டல் அடிச்சிருவீங்க. இல்ல வேலையில இல்லாம இருக்கீங்களா, வியாபாரம் பண்ணிட்டீங்களா, அது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள்லாம் இழுபறியாகும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே பசுமையா மாறும். இந்த ஒரு ஏற்றம் இறக்கம் என்பது எப்பொழுதுமே விருச்சிக ராசினருக்கு இருக்கும். அதன் காரணம் பார்த்தா உங்களுடைய பாத்தீங்கன்னா வார்த்தைகளில் பாத்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வார்த்தை நெருப்பாக இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு இயலாமை இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு மனிதனுக்கு இயலாமை அதிகரிக்கின்ற போதுதான் இந்த வார்த்தையில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுடைய தோல்வி, உங்களுக்கு ஏற்பட்ட படிப்பினைகள் உங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படும். அதே நேரத்துல திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்கள் ஒரு விஷயத்தை மறைமுகமாக வைத்துக் கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய சாமர்த்தியசாலிகள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். எப்படி பார்க்கணும்னா காலபுருஷ தத்துவத்தின் 8வது வீடு விருச்சிகம். மறைமுகத்தனம் என்பது உங்களிடம் அதிகபட்சமாக இருக்கும். எந்த ரகசியத்தையும் யாரிடம் சொல்ல, கட்ட பொண்டாட்டியோடு சொல்ல மாட்டீங்க. அப்படியே ரகசிய புதையலாக இருந்துட்டே இருப்பீங்க. எந்த நேரத்தில் எதை செய்வது, எந்த நேரத்தில் எதை மாற்றுவது, எந்த நேரத்தில் எதை அடைவது, எல்லா விதத்திலும் விருச்சிக ராசினர் தலை சிறந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றமாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை ஒரு நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற நிலை எல்லாம் இருக்கும். வெளியூர் பயணம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். சில பேருக்கு சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எடுத்த முயற்சி வெற்றியாகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற வேலைகள் லாபம் தரும். பொதுவாக மனசு சந்தோஷமா தான் இருக்கும், கவலைப்படாது. புதன்கிழமை வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா எடுத்த வேலையில் உறுதியுடன் இருந்து அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி, பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு ஜெயமாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், கூட்டு தொழில் ஆதாயம், வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி. இப்படி இந்த வாரம் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாகவே, யோகமாகவே, நன்மையாகவே, மகிழ்ச்சியாகவே இருக்க போகுது. கையில பணப்பழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்துல ஒரு தகவல் என்னன்னா, இந்த வாரம் மட்டும், குறிப்பா மறுபடியும் சொல்ற, இந்த வாரம் மட்டும் இந்த சனிக்கிழமையோடு குரு பகவானுடைய அஸ்தமன காலம் முடிகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்ற போது விருச்சிக ராசினருக்கு யோக வாரமாக அடுத்த வாரம் அமையும். இந்த வாரம் கொஞ்சம் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அவருடைய பார்வைகளுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதுவும் ஒரு நல்லது உங்களுக்கு. சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் கிடையாது, குரு பகவானால் கிடைத்த ஆதாயங்கள் கிடையாது. சங்கடமும் கிடையாது, ஆதாயமும் கிடையாது இந்த வாரம் உங்களுக்கு. அதே நேரத்துல புதன் 9ஆம் இடத்துல கொஞ்சம் கவனமாக நிதானமாக இந்த வேலை செய்யணும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கீங்க, மறந்துடுவீங்க. அப்போ என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொள்வது என்பது நன்மை உண்டாக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல சின்ன சின்ன சங்கடங்கள், சிலருக்கு மன உளைச்சல், நோய் நொடி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்பதான் பருவம் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லோரும் வைத்தியர்கிட்ட போயிட்டு இருக்கும். மருத்துவ செலவு சிலருக்கு ஏற்படலாம். ராகு 4ஆம் இடத்துல சந்தோஷம், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். புரியுங்களா? ஒரு பக்கம் சங்கடங்கள் இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷமும் உண்டு. வாழ்க்கையில ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல.
புரியுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கேது 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழிலில் உங்களுடைய நேரடி கண்காணிப்பும் பார்வையும் அவசியமானது. அவர் மேனேஜர் இருக்கார், பாத்துக்குவாரு. வேலையாட்கள் இருக்காங்க, பாத்துக்குவாங்க. அந்த மிதப்பு உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் தொழிலில் நீங்கள் தோற்று விடுவீர்கள். ஏன்னா ஞான மோட்சக்காரன் கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. படிப்பினை கொடுப்பாரு. உங்களுக்கு எங்க அகங்காரம் வருகிறதோ அந்த அகங்காரத்தை அடைக்கிடக்கூடியவர் கேது. ஜீவனஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தொழில ரொம்ப அக்கறையா இருங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்களா, வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. வேற சிந்தனைன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சலுகைகளுக்கு, ஆதாயத்திற்கு, லஞ்சத்திற்கு ஆசைப்படாதீர்கள். ஆசைப்பட்டால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்து சூரியன் 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்துட்டார். அதுவே பெரிய விஷயம்தான். தந்தையால் ஆதாயம், பெரியோரால் ஆதாயம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இந்த வாரம் பெருமளவில் சங்கடங்கள் இல்லை. புரியுங்களா? ஆனா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. அடுத்த வாரம் முதல் உங்களுக்கு யோக காலம். தனுசு ராசி நண்பர்கள், குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். பொதுவா உங்களை யாரும் ஏமாற்றவும் முடியாது, நீங்க ஏமாறவும் மாட்டீங்க. இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க தெரிஞ்சாவே அழகா நவுந்துடுவீங்க. அதே நேரத்துல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அடைவதற்காக எந்த எல்லைக்கும் போவீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள், உங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றமானதாக இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க, செல்வாக்கை நோக்கி போவீங்க, புகழை நோக்கி போவீங்க, பொருளாதாரத்தை நோக்கி போவீங்க, போய்கிட்டே இருப்பீங்க. அப்போ மற்றவர்களுக்கு அறிவுரைகளையும் சொல்வீங்க. ஆனா இந்த அறிவுரைகளை நீங்க தான் ஏற்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு சொல்றதோட சரி, இங்க போனா இது நடக்கும் என்பது மற்றவர்களுக்கு உங்களால் சொல்லப்படுகின்ற அறிவுரையாக இருக்கும். இப்படி ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் இது நடக்கும் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வது மற்றவர்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இதுதான் ஒரு பலவீனம் உங்கள்கிட்ட. அப்ப யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது. ஆனா என்னன்னா ஒரே குறிக்கோள், வேலை நடக்கணும். அப்ப இறங்கி வேலை செய்யும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், எடுத்த வேலையை முடிக்கின்ற வலிமை எல்லாமே இருக்கு. வேகமா செயல்படுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரையில் உங்களுடைய வேலையில் வேகம் இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தோஷத்திற்கான ஒரு தேடுதல் இருக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு வேலை பளு கூடுதலாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய மனதில் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஒரு வேலையை கையில் எடுத்து விட்டால் அந்த வேலையை முடிக்கின்ற வரையில் உறுதியாக நீங்கள் இருக்கின்ற போது அந்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும். எடுத்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும், ஆதாயமும் பெற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை இருக்கும். வியாபாரம், தொழில், போட்டி, பிரச்சனை என்ற நிலை மாறும். வழக்கு விவகாரம் ஜெயமாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்தமாதிபதி புதன், உங்களுக்கு ஜீவனாதிபதி புதன் தான். அவர் போய் 8ஆம் இடத்துல, பொதுவாக புதனுக்கு மட்டும் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அதிகபட்சமான யோகங்களை அள்ளி கொடுப்பார் சொல்லுவாங்க. ஒரு புதிய ஒப்பந்தம், எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வருவது, எதிர்பாராத வரவும் கைக்கு வருவது, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் கிடைப்பது, அரசு ரீதியாக எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைப்பது, புதிய இடம், வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் 8ஆம் இடத்து புதன் முடித்து கொடுப்பார். இது ஒரு ஆதாயமான நிலை உங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் ராகு பகவான், யோகக்காரகன், போகக்காரன் ராகு 3ஆம் இடத்துல. அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்து செவ்வாய். செவ்வாய் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு செவ்வாய் தான். அந்த செவ்வாய் ராசியை பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா உங்களிடம் ஒரு வேகம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியமாக செயல்படக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு இயல்பாவே வந்துடும். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. ஒரு வேலையை எடுத்துட்டா வேலை உறுதியா இருப்பீங்க. சூரியன் 8ஆம் இடத்துல, குருவும் 8ஆம் இடத்துல அசம்னமாய் இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அரசு வேலையில் இருப்பவர்கள் முடிந்தவரை நிதானமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். தன்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட எந்த ஒரு வேலையிலும் ஈடுபாடு கொள்ள வேண்டாம். வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மேலதிகாரி என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டு செஞ்சுட்டு போயிடுங்க. புரியுங்களா? நீங்க உங்களுடைய ஆதாயத்திற்காகவோ வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்பதற்காகவோ எந்த விதமான வேலையில் மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டாம். எது செய்ய வேண்டுமோ, எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எது விதியோ அதன்படி செய்து விட்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நெருங்காது. தொழில் செய்து வரப்பொருள் பார்த்து கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனமா இருங்க. கணக்கு வழக்கு கவனமா இருங்க, நன்மை உண்டாக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஒரு ஆடம்பர செலவு, வாழ்க்கை துணைக்காக செலவு, இல்ல தோழிக்காக செலவு, நட்புக்காக செலவு, இப்படியெல்லாம் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமா இருங்க. இறையருள் உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கும். பெரியவருடைய துணை உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். இந்த நேரத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். அது நல்ல விஷயம். ஏன்னா சனியுடைய 10ஆம் பார்வை உங்க ராசிக்கு, சனி வக்ரம் அடைந்த காரணத்தால் சனியுடைய பார்வை உங்க ராசிக்கு இல்ல, 10ஆம் இடத்துக்கு இல்ல. அப்போ உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும், நன்மைகளை காண முடியும். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாகவே இருக்கும். மகர ராசி நண்பர்களே, உங்களை எப்படி சொல்லணும்னா சரியான வியாபாரின்னு சொல்லணும். என்ன காரணம்? கால புருஷ தத்துவத்தின் 10வது ராசி மகர ராசி. பொதுவா மகர ராசி பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடிப்பு என்பது இருக்கும். எந்த இடத்தில் எப்படி பிறந்திருந்தாலும், அது உயர்ந்த இடமாக இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாத குடும்பமாக கூட இருக்கட்டும், பிறந்த இடம் எப்படி என்பதெல்லாம் இரண்டாவது. பிறந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்பது வளமிக்கதாக மாறும். ஒரு முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கும். இல்ல கடந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள், நெருக்கடிகள், அவமானங்கள் என்பதையெல்லாம் பாடமாக வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு ஒரு செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய நிலை உங்களுக்குள் அடிமனதில் இருந்து கொண்டிருக்கும். அப்ப கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்களாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. அதுவும் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த மகர ராசி என்பது என்னன்னா சனி பகவானுடைய ராசி. அப்ப நிதானம் இருக்கும். வேகத்தை செவ்வாய் மாதிரி நெருப்பு மாதிரி காட்டிட மாட்டீங்க. நிதானமாக தன்னுடைய இலக்கினை அடைகின்ற வரையில் ஒரு நிதான பயணம் என்பது இருக்கும். செல்வாக்கினை எட்டுவதற்காக எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் பயணிக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் பழக வேண்டுமோ, எப்படியெல்லாம் செல்ல வேண்டுமோ அத்தனை சாணக்கியத்தனமும் உங்களிடம் நடந்திருக்கும். அதுதான் மகர ராசி. அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே எல்லா விதமான ஒரு சாணக்கியத்தனம் என்று இருந்து கொண்டிருக்கும். அதனால் முன்னேற்றம் இருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு 3-3:30 மணி வரணும் நல்ல நிலை இருக்குங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? ஒரு எடுத்த வேலை வெற்றியாகும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரையில் எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், வீரியம், விவேகம் எல்லாமே உங்களிடம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை இருக்கும். எதுக்காகவும் யோசிக்க மாட்டீங்க. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டா அந்த வேலையை முடிப்பதில் உறுதியாக இருப்பீங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை உழைப்பு என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் கூட ஏற்படும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். மனதில் இருந்த குழப்பம் விலக ஆரம்பிக்கும்.
திட்டமிட்டு செயல்படுகின்ற காரியம் ஒவ்வொன்றும் வெற்றியாகும். அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இந்த வாரத்துல கொடுக்கு. இந்த வாரம் மட்டும் சப்தமஸ்தானத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த குரு பகவான் கடந்த 22 நாட்களாக உங்களுக்கு அஸ்தமனமாகி இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் அஸ்தமனமாகி இருப்பார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உதயமாகிறார் 9ஆம் தேதி. அப்ப இந்த வாரம் குருவுடைய சஞ்சார பலன்களோ குருவினுடைய பார்வைகளால் கிடைக்கின்ற யோக பலன்களோ இந்த வாரம் உங்களுக்கு மட்டுப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில், சகாய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். சனியாலும் யோகம் கொடுக்க முடியாது, குருவாலும் யோகம் கொடுக்க முடியாது. அப்ப யாருதான் யோகம் கொடுப்பாங்க, என்னதான் நல்ல பலன் கிடைக்க போகுது, எப்படித்தான் வாழ போறோம், என்னதான் நடக்க போகுது வாழ்க்கையில் என்பது உங்களுடைய கேள்வியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான், இந்த மாதம் முழுவதுமே சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் நேரடியாக 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். எப்பொழுது 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் இடமாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அது தொழிலை விரிவு செய்து வேறொரு இடத்துக்கு கூட தொழிலை கொண்டு போவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலையில திடீர்னு ஒரு இடமாற்றம் வந்துடும். போயே ஆகணும், வேற வழி கிடையாது. அங்க போய் ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும். இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் 7ஆம் இடத்து சூரியன். அப்ப இந்த ஆடி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பாரு. இடமாற்றம் என்பது உங்களுக்கு இருக்கு, காத்துக்கிட்டு இருங்க, எதிர்பார்த்துட்டு இருங்க. நிச்சயமாக இடமாற்றம் இருக்கு. இது எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்களோ நானோ கிடையாது, பேசுகின்ற நானும் கிடையாது, நினைக்கின்ற நீங்களும் கிடையாது. கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அந்த கிரகங்கள் கொடுத்தே தீருவார்கள். அப்போ அந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். எதுவுமே நான் 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 செய்தேன் என்ற எண்ணம் என்பது எவருக்குமே வேண்டாம். உங்களுக்கு எதை கிரகம் கொடுக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ, எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை அந்த கிரகம் அந்த நேரத்தில் கொடுக்கும். இப்ப 7ஆம் இடத்து சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் எப்போது பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு, உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கலாம், வேறு சிபாரிசுகளாக இருக்கலாம், எந்த உதவியினை உங்களுக்கு கேட்டு வருகின்றார்களோ அந்த உதவியை செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை இந்த நேரத்தில் இருக்கும். மற்றவர்கள் உங்களை நம்பிடக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதில் நீங்கள் வெற்றியும் பெற்றுடுவீங்க. 9ஆம் இடத்து சுக்கிரன் யோகத்தையும் செல்வாக்கத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் 7ஆம் இடத்துல, செவ்வாய் 6ஆம் இடத்துலங்க. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது செவ்வாய் 6ஆம் இடத்துல. அப்ப உங்களுக்கு யாரு பாத்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாய் உங்களுக்கு. அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ள தான் உச்சமாவார். அந்த செவ்வாய் 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது தைரியம், வேகம், தன்னம்பிக்கை, எந்த ஒரு பிரச்சனை எதிரி என்பது இந்த நேரத்துல யாராவது வந்துட்டா வச்சுங்களேன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை எதிர்த்து எவராலும் எதுவும் இந்த நேரத்தில் செய்துவிட முடியாது. எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய, வெற்றி கொடி நாட்டிடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். 6ஆம் இடத்து செவ்வாய். உடல்நிலை சீராகும், வழக்கு ஜெயமாகும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இது 6ஆம் இடத்து செவ்வாய். இன்னொரு பக்கம் வேற ஒரு பக்கம் பார்க்கணும். நம்ம 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இந்த 2 பேரும் அங்கேயே இருக்காங்க. அப்போ எந்த கிரகம் வேண்டும் என்றாலும் வரட்டும், அவர்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கட்டும், நான் உங்களை விட்டுட மாட்டேன், என் வேலையை செஞ்சுதான் இருப்பேன். அவங்க உங்களை தூக்கி மேல வச்சாங்கன்னா அங்க உங்களுக்கு கீரல் போடுவேன். உங்க குடும்பத்துல பண வரவாக உண்டாக்கணும்னா குடும்பத்தோட பிரச்சனை ஏற்படுத்துவேன். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. அப்ப 8ஆம் இடத்து கேது நமக்கு மௌனமாக நமக்கு சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பார், அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருப்பார், பிரச்சனைகளை வழங்கி கொண்டிருப்பார். ஆனால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது இந்த நேரத்தில் மகர ராசினருக்கு இருக்கிறது. இன்னும் அடுத்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களே,
உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரகசியம் எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க, எதை இலக்காக வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ரூட்டு போட்டு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உங்களுக்குள்ள பிளானிங் என்பது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு தெரியாத வழிமுறைகள் என்பது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியும். பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னா, இது 11ஆம் இடம். காலபுருஷனுக்கு கும்பராசி என்பது 11ஆம் இடம். அப்போ துரும்பு கிடைச்சா கூட கடல்ல தூக்கி போடாச்சு, சின்ன துரும்பு கிடைச்சா கூட துரும்ப பிடிச்சிக்கிட்டு மேல வந்துடுவீங்க. புரியுங்களா? ரொம்ப சாமர்த்தியம், சாணக்கியத்தனம் என்பதெல்லாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கர்மக்காரர்களுடைய ராசி ஆச்சுங்க, சனி பகவானுடைய ராசி. ஜீவனக்காரகனும் சனி பகவான் தான், கர்மக்காரகனும் சனி பகவான் தான். சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்க. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, தொழில் ரீதியாக எப்படியாவது முன்னேறி மேல வந்துடுவீங்க. கும்பராசியில் பிறந்தவர்கள் எப்படியாவது மேலே ஏறி முன்னேறி வந்துடுவீங்க. எந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆனா சில திசாபுத்தி நடக்கின்ற போது உங்களுடைய கர்ம வினைகளின் காரணமாக உங்களையும் அறியாமல் இந்த செய்கின்ற தவறுகள் என்பது உங்களை அப்படியே போட்டு அழிச்சிடும். நிறைய யோசிக்கணும். ஜோதிட சாஸ்திரம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கு, கர்ம வினைகளை பற்றி சொல்லுது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நமக்கு திரும்பவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வழிகள், அந்த வழி நமக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த பாவங்களை நாம் செய்கின்றோமோ அதற்குரிய அறுவடையும் நாம் செய்த அடுத்தாக வேண்டும். ரொம்ப 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 நிறைய இருக்கு. அதுவும் இந்த சனி பகவானுடைய ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்மக்காரங்க சனி. நீ ஒரு பாவத்தை செய்துட்டா சனி விடவே மாட்டான். நீ ராசிநாதன் சனியாக இருந்தாலும் சரி, நீ கும்பராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உன்னை விடவே மாட்டான். நீதிபதி போட்டவன் சனி பகவான். புரியுங்களா? ரொம்ப கவனமா இருங்க, எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 3:30 மணி வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். சந்தோஷமா இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணம் கூட ஏற்படும், இல்ல குடும்பத்தோடய இருப்பீங்க, பிள்ளை குட்டி குடும்பத்தோட இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கையில பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தினுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய முடியும். ஒரு புதிய பொருள் வாங்கலாம், நவீன பொருள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். நல்லாவே இருக்கு. அடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை தைரியமாக தன்னம்பிக்கையோடு வேகமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். பொதுவா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கும், வரும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 12ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ சந்திரன் சஞ்சரிக்கல. இந்த வாரம் சந்திரன் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார், வசதி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் வரை இருந்த நெருக்கடி என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. நிறைய பட்டு திருந்திருப்பீங்க, நிறைய பிரச்சனைகள் வெளியில வந்திருப்பீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ கடந்த வாரத்தில் எந்த சங்கடங்களை நீங்கள் சந்தித்தீர்களோ அந்த சங்கடம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். கொஞ்சம் நிம்மதி இருக்கும் குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும், மறைமுக வருமானம் ஏற்படும். சூரியன் 6ஆம் இடத்துலங்க. நல்லா புரிஞ்சுக்க, கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு உங்களுக்கு, அப்படியே சங்கடத்துல அப்படியே மூழ்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும், கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது தெரியும். அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கின்ற அளவிற்கு சக்தி என்பதை சூரியன் கொடுத்து விடுவார். அப்ப ஆரோக்கியம் இருக்கும், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தி இருக்கும், வழக்கில் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதன் சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. அப்போ வர வேண்டிய பணம் இருக்கு பாருங்க, வரல வரல வரல, கேட்டு பார்த்து வரல. இப்படி ஒரு நெருக்கடி மனசுக்குள்ள போராட்டம் பாருங்க, அந்த பணம் வரும். புதுசா இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், ஒப்பந்தத்துல கையெழுத்து போட முடியும்.
புரியுங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த வருவாய், கையில் பணம் பொருளக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள ராகு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா கடந்த 1.25 வருடமாக ஜென்ம ராசிக்குள்ளத்தான் ராகு, 7ஆம் இடத்துல தான் கேது. நிறைய ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஜென்ம ராசிக்குள்ள ராகு வந்துட்டாவே யோகக்காரர்கள், போகக்காரர்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்துட்டாவே நிறைய ஆசை ஏற்படும். இதை அப்படி செய்யலாம், இதை அப்படி செய்யலாம், அந்த மழையை பேத்து அப்படியே உள்ள வச்சிடலாம், இதெல்லாம் கனவு ஆசை. 7ஆம் இடத்துல போய் கேது, தப்பானவர்களுடைய ஆலோசனை, அதையும் கேட்டு நீங்க கெட்டு போயிடுங்க. கவனமா இருங்க. எது நம்மால் முடியுமோ, எது சாத்தியமோ திட்டமிட்டு செயல்படுவது என்பது மிக அவசியம். புரியுங்களா? இந்த நேரத்துல செவ்வாய் 5ஆம் இடத்துல பிள்ளைகளின் நலனில் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சங்கடங்கள் வரலாம், கூடுதல் அக்கறை வேணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது என்பது நன்மை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்து சனி வக்கிரமா இருக்காரு, அப்ப 7 சனியுடைய பாதிப்பு கிடையாது. 6ஆம் இடத்து குரு அஸ்தமனமாக இருக்கார், எதிர்ப்புகளை வெல்ல முடியும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமா வாரம். மீன ராசி நண்பர்களே, இந்த காலபுருஷ தத்துவத்தின் மோட்ச ராசின்னு பாத்தீங்கன்னா மீன ராசி 12வது ராசி. மேஷத்துல தொடங்கி மீனத்துல முடிக்கிறாங்க. ஒவ்வொரு ராசியில் பிறக்கின்ற போதும் அந்த ராசினருக்கு ஒவ்வொரு விதமான தன்மைகள் என்பது இருக்கும். கிடைக்கின்ற பலன்கள் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இந்த மோட்ச ராசியில் பிறப்பவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று முடிவு செய்கின்றீர்களோ அது தொட்டாவது பார்த்துடுவீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டாவது வந்துடுவீங்க. எந்த இடத்தை நீங்கள் உட்காரணும் பாக்குறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாவது வந்துடுவீங்க. ஒரு செல்வாக்கு, செல்வம், அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு இருக்கும். பொதுவா கனவுகள் என்பது அதிகபட்சமாக இருக்கும். ஒரு வேலையை கையில் எடுத்தா அந்த வேலையை உடனே முடிக்கணும். அதே நேரத்துல ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். இந்த மீன ராசியுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு பகவான், ஞானக்காரன் குரு பகவான், தனக்காரன் குரு பகவான். மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வழிகாட்டுவீங்க, எல்லோருக்கும் வழிகாட்டுவீங்க. இங்க என்ன தப்பு நடக்கும்னா, தான் என்று வருகின்ற போது அந்த வழிகாட்டுதலில் பின்னடைவு ஏற்படும். தான், தன்னுடைய நலம், தன்னுடைய சுயநலம், இதில் எப்பொழுதுமே உறுதியா இருப்பீங்க. தான் நினைத்ததை சாதிக்கணும், தான் நினைத்ததை அடைய வேண்டும். எந்த இடத்தில் நாம் அமர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அமர்ந்து பார்த்து விட வேண்டும். எல்லோருக்கும் முதன்மையானவராக, மற்றவர்களை பின்தங்கி முன்னேறக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அதற்குரிய வழிவகைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த வழிவகைகளை தேர்வு செய்து அந்த வழியில் சென்று நாம் முன்னேற வேண்டும். இப்போ முன்னேற்றத்தில் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. நிறைய சூழ்ச்சிகள் கூட உங்களிடம் இருக்கலாம், ஆனால் எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது உறுதியாக உங்களுக்கு கிடைத்துவிடும். சாணக்கியத்தனம் என்பது உங்களிடம் அதிகபட்சமாக இருக்கும். கற்பனை என்பது அதிகபட்சமாக இருக்கும். சில நேரத்துல சட்டார கோபம் வரும். அது என்னன்னா உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துவது கிடையாது. இதை இந்த நேரத்தில் இந்த உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்தினால் இதோடைய விளைவுகள் என்பது நமக்கு சாதகமாகும். அதை சரியா பயன்படுத்துவீங்க. யாரை எப்படி வேலை வாங்குவது, யாரிடம் எப்படி பயனடைவது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பொதுவான தகவல் தான். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு, இவ்வளவு ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு ஒரு காரணம் இருக்கு, சொல்ற அதையும். நிறைய பேர் ஒவ்வொரு ராசினரை பார்த்துட்டு இருக்கல, எவ்வளவு ஜாதகத்தை பார்க்கிறேன். இந்த வாரம் வருகின்ற ஜாதகங்களை பார்க்கின்ற போது, இந்த வாரத்தில் மீன ராசினர் வருகின்ற ஜாதகங்களை பார்க்கின்ற போது என்ன பிரச்சனை தெரியுதில்லை. சரி, மூலம் மேலோட்டமா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை விரயஸ்தானத்தில் சந்திரன் 12ஆம் இடத்தில் கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கும், செலவு ஏற்படும், சில பேர் வெளியூர் பயணம் ஏற்படும். அதே நேரத்தில் நிம்மதி, சந்தோஷம், எதிர்பார்த்த சந்தோஷம். சந்தோஷம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எதிர்பார்த்த சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அந்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். புதன்கிழமை, வியாழக்கிழமை எதிர்பார்த்த பணம் வரும்.
ஒரு புதிய முயற்சி வெற்றியாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றியாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை யோகமான நாட்களாக இருக்கும். உங்களுடைய ஒரு புதிய வேகம் இருக்கும். தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும். இது பொதுவா சந்திரனால் ஏற்படக்கூடிய பலன்கள். வார பலன்களை பார்க்கின்ற போது சந்திரனுடைய சஞ்சாரம் முக்கியம். அப்ப சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் தகவல் சொல்லிடுறேன். சுக்கிரன் 7ஆம் இடத்துல, அந்த 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் எதிர்ப்பாளினரால் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதிர்ப்பாளினரால் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கணும், இது அபகீர்த்தி ஏற்படும். எப்படிங்க, உங்களை பற்றி மற்றவர்கள் தவறாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை இந்த 5ஆம் இடத்து புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 7ஆம் இடத்துல சுக்கிர எதிர்ப்பாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த இரண்டையும் அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. அப்போ ஏதோ நீங்க செய்கின்ற ஒரு தவறு, எதையோ நோக்கி நீங்கள் போகின்ற ஒரு போக்கு உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுப்பதாக அமைந்து விடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சாரம் காட்டி கொடுக்கிறது. அப்ப ரொம்ப கவனமா இருங்க. எதுவாக இருந்தாலும் நிதானமாக, எச்சரிக்கையாக, புரியுங்களா? கொஞ்சம் சங்கடமான நேரம், எதிர்ப்பாளினரால் சங்கடத்தை அடையக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருக்கு. செவ்வாயும் 4ஆம் இடத்துல, உடல் நலனிலும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்காங்க. எல்லா கிரகங்களும் எப்பொழுதும் ஒரே யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த கிரகங்கள் அப்படியே அப்படியே மாறுவாங்க. இந்த நேரத்தில் இந்த பலன், இதை சொல்பவன் தான் ஜோதிடன். இந்த நேரத்துல இந்த கிரகம் இருக்கு, இப்படி ஒரு பலன் கிடைக்கும், ஜாக்கிரதையா இருந்துக்கும். அதே நேரத்துல சூரியன் 5ஆம் இடத்துல அவர் ரோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் சூரியன் ரோகம், பகை, அவமானம், எதிர்ப்பாளினால் கொஞ்சம் நம்முடைய கவனம் பிசகுவது என்ற நிலைகள் எல்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் ராகு 12ஆம் இடத்துல, அப்ப என்னன்னா இந்த அயன சயனஸ்தான ராகு. அப்போ ஒரு மனிதனை ஒரு கட்டில் சுகத்திற்காக கொண்டு போய் ஏங்க வச்சுடுவார் ராகு. விரயத்தையும் கொடுப்பார், அலைச்சலையும் கொடுப்பார். அந்த அயன சயனஸ்தானமான 12ஆம் இடத்துடைய தன்மையையும் வெளிக்காட்டுவார். அப்ப நீங்க என்னதான் நேர்மையாக இருந்தாலும் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்து வைத்து விடுவார் ராகு. அதன் காரணமாக இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எச்சரிக்கையா இருங்க. அதே நேரத்துல 6ஆம் இடத்துல கேது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் வரட்டுமே, பார்த்துக்கலாம். நாம பார்க்காத பிரச்சனையா, நமக்கு கிடைக்காத அனுபவமா, உடம்புல பிரச்சனையா பார்த்துக்கலாம், எதிர்ப்பா பார்த்துக்கலாம், வழக்கா பார்த்துக்கலாம். எல்லாவற்றையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற இடத்திற்கு 6ஆம் இடத்து கேது உங்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அந்த நிலைமை. ஏன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா குரு உதயம் ஆயிடுவாரு. குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் பூரா அப்படியே எதிர்மறையா மாறி, எப்போ குரு பார்வை ராசிக்கு கிடைக்குதோ அந்த நேரத்துல அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படி மாறிடும். எந்த குற்றச் செயல்களும் நிகழாது, அவமானங்களும் ஏற்படாது. இப்ப குரு பார்வை வருகின்ற வரையில் இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கா இருங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானும் வக்கிரம் அடைந்திருக்கிறார். பெரிய நெருக்கடிகள் கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இந்த வாரம் உங்கள் அனைவருக்குமே இனிய வாரமாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.